ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ்லாம் ஏன் பேங்க்ரப்டாக போகுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஏ பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்போம். நான் சிஏ படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி பார்ப்போம்னு ஒரு சின்னதாக ட்ரை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கடன் வாங்கியிருக்கோம், சில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் திருப்பி பே பண்ண முடியாமல் போகிறப்ப, டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் திருப்பி பே பண்ண முடியாமல் போகிறப்பையோ, அல்லது அதோட அசட்டோட ஒரு கம்பெனிக்குன்னு இருக்கிற அசட்டோட வேல்யூவை விட லைபிலிட்டிஸோட வேல்யூ அதிகமாக இருக்கிறப்ப, இதெல்லாம் வந்து இன்சால்வென்சிக்கான அறிகுறி. இந்த இன்சால்வென்சியே வந்து எதுக்கான அறிகுறினா பேங்க்ரப்ட்டுக்கான அறிகுறி தான். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது ஏன் பேங்க்ரப்ட் ஆகுது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். ஒரு முக்கியமான காரணம் அதாவது இன்சால்வன்சி பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஃபினான்ஷியலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒழுங்கான ஒரு இது இல்லாமல் கம்பெனி இஷ்டத்துக்கு நடத்துறது, ஃபினான்ஷியல் டிசிப்ளினே இல்லாமல் கம்பெனி இஷ்டத்துக்கு நடத்துறது. அதே மாதிரி சில பேர் நினைப்பீங்க ப்ராஃபிட் இல்லாததுனால அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் என்னை கேட்டால் பெரும்பாலான கம்பெனி பேங்க்ரப்டாக போகிறது ப்ராஃபிட் இல்லாததுங்கிறது ஒரு மெயின் டிஷ் தான் முக்கால் இருக்குது. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் அதை தாண்டி ஒரு முக்கியமான காரணம் ஒரு ஃபினான்ஸை ஒரு இஷ்டத்துக்கு ஹேண்டில் பண்ணுறதா இருக்கும். அதுதான் ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கும் பேங்க்ரப்டாக போகிறதுக்கு. சில கம்பெனி வந்து ப்ராஃபிட்டும் மேக் பண்ணும். என்ன சொல்கிறது, நல்ல ப்ராஃபிட் நம்ம பிஎல் அக்கௌண்ட்லேயோ பேலன்ஸ் ஷீட்லேயோ பார்த்தா ப்ராஃபிட்டுன்னு காட்டும். ஆனால் கேஷ் ஃப்ளோ இருக்காது அந்த கம்பெனியில். ஏன்னா கேஷ் பேலன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஒன்று டெப்டார்ஸ்கிட்ட கொடுத்துட்டு வாங்காமல் இருக்கலாம், கிரெடிட்டார்ஸுக்கு பே பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை எல்லா கேஷையும் கொண்டு போய் இன்வென்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். இதனால் என்ன பிரச்சனை வரும்னா, சேலரி பே பண்ணுறதோ, ரெண்ட்டு பே பண்ணுறதோ, இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸுக்கு கையில் கொஞ்சம் கேஷ் இருந்தே ஆகணும். அந்த மாதிரி இல்லாததுனால அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் கம்பெனி இன்சால்வெண்ட் ஆகிறதுக்கோ பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கோ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பார்க்கணும்னா, இப்போ கிங்ஃபிஷர் எடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போய் அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய சர்வீஸ்லாம் ஆஃபர் பண்ணுறது, அது வந்து அன்சஸ்டைனபிளாக ஆயிடுச்சு. அது தொடர்ந்து பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் அப்புறம் நிறையா சர்வீஸ் ஆஃபர் பண்ணதுனால அவங்களால என்ன சொல்கிறது, அது அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுற கேஷ் வந்து அவங்க டெப்டை பே பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற இதுக்கோ பத்தாமல் இருந்துச்சு. அவங்க ரொம்பவும் என்ன சொல்கிறது, கேஷ் ஃப்ளோ இன்கமிங் கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு. ஆனால் அவங்களால சேலரிஸும் பே பண்ண முடியலை. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை கூட, முக்கியமான எசென்ஷியலான தேவைகளை கூட பே பண்ண முடியாமல் ஒரு நிலமை வந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெக்லெஸ்ஸான மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னாச்சு, இதனால் கேஷ் ஃப்ளோ இன்கமிங் கேஷ் ஃப்ளோங்கிறது கிங்ஃபிஷர் கம்பெனியில் ஃபஸ்ட்டு கம்மியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களால நிறைய டெப்ட்ஸு அதனாலேயே கடன் வாங்கி அது டெப்டை பே பண்ண முடியாமல் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு. கேஷ் ஃப்ளோங்கிறது ரொம்ப போரானதுனால சேலரிஸ் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை பே பண்ணவே கஷ்டப்பட்டாங்க. அதனால் நிறையா பிளைன்ஸும் பறக்காமலேயே என்ன சொல்கிறது ஷெடவுன் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்குறதுங்கிறது ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் மாதிரி தான். அது ரெகுலரான ஒரு விஷயந்தான். ஆனால் அதை கடன் அளவுக்கு அதிகமாக வாங்குறதுனால அது வந்து இன்சால்வன்சிக்கு வழிவகுக்குது, பேங்க்ரப்ட்டுக்கு வழிவகுக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு கடனை வாங்கிக்கிட்டே இருக்கிறது, அந்த இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண முடியாமல் போயிடும். அதனால் கேஷ் ஃப்ளோவும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற அந்த ஒரு டாப்பிக்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையோ, அது கேஷ் ஃப்ளோ இன்கமிங் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்பவும் கடன் வாங்கிட்டிங்கன்னா அது ரொம்பவும் கஷ்டமாயிடும். அதனால் இதுவும் ஒரு காரணம். டூ மச் ஆஃப் டெப்ட்டு, லோனு, இது கூட கம்பெனி இன்சால்வெண்ட் ஆகிறதுக்கான காரணங்கள். அதே மாதிரி இன்னேபிலிட்டி டு அடாப்ட். சில பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முக்கால்வாசி ஒரு கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டெய்லி என்ன டெய்லிங்கிறத விட
ரொம்ப ஷார்ட் டேர்மில் அது வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. புதுசு புதுசான டெக்னாலஜிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறையா இன்னோவேஷன் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது இப்போல்லாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ்னால் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா காம்படிஷன்னாலேயே அந்த பிஸ்னஸ் அழிஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிஎஸ்என்எல் சொல்லலாம். ஒரு காலத்தில் பிஎஸ்என்எல் டெலிஃபோன்ஸ் தான் நான் எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு. சிம்ஸ் தான் ஆரம்பத்துலேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஜியோ ஏர்டெல்னு வந்த பிறகு என்ன சொல்கிறது, இப்போ பிஎஸ்என்எல் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. பிஎஸ்என்எல்லே இப்போ பின்னாடி கம்பெனி பின்னுக்கு போயிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டிலலாம் முன்னாடி என்ன பிஎஸ்என்எல் சிம் தான் வச்சுருப்போம். டெலிஃபோன்லாம் பிஎஸ்என்எல் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டெலிஃபோன் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு ஆனால் யூஸ் பண்ணுறதுல யாரும் அவ்வளோவா வாங்குறதும் இல்லை. இதனாலேயே இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம டக்குன்னு என்ன சொல்கிறது, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸ். இன்னும் சில நேரங்களில் கம்பெனி கையிலேயே எதுவும் இல்லாமல் இருக்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறையா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் அடி வாங்கிச்சு. அந்த கோவிடுங்கிறது யார் கையிலையும் இல்லை. அந்த மாதிரியான சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால பிஸ்னஸோ கம்பெனியோ அடி வாங்கலாம். அதுவும் ஒரு பேங்க்ரப்ட்டுக்கு, ஒரு இன்சால்வன்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ரீசன் தெரியும்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.